வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இந்த மாதிரி மகளிர் ஃப்ரீ பஸ் அனௌன்ஸ் பண்ணார். எல்லாருமே இந்த ஃப்ரீயாக பஸ்ஸில் போய்க்கலான்னு சொல்லிட்டு. என்னோடய சார்பாக வந்து ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. நீங்கள் ஃப்ரீ பஸ் கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் அந்த ஃப்ரீ பஸ்ஸு வந்து போனால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பக்கத்தால கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்டக்டர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இந்த டிக்கெட் குடுக்கறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க கர்நாடகா ஸ்டேட்டில தான் இருக்காங்களா, இல்ல வந்து வேற ஸ்டேட்டா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க ஆதார் கார்டு கர்நாடகால இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. பட்டு வேறு ஸ்டேட்டு பெர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் அவங்க டிக்கெட் போகும் இது ட்ராவல் பண்ணணும். அதனால நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதுக்கு வந்து அன்னெசசரியாக எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ பண்ணணும்? நம்ம தமிழர்களோட மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, நம்மளுடைய இரக்க குணம் தான். அந்த இரக்க குணம் வந்து நமக்கு வந்து அது லாஸாக தான் முடியுது. ஸோ அதனால நம்ம வந்து குடுக்குற ஃப்ரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மக்களுக்காக இருக்கணும். இப்போ நீங்க ஃப்ரீ பஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, டிக்கெட் குடுக்கும்போது கண்டக்டர் வந்து எல்லாத்துக்கிட்டயுமே ஆதார் கார்டு வாங்கி ஒரு டைம் செக் பண்ணணும். அவங்க வந்து தமிழ்நாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் பார்த்தா போதும். அந்த ஸ்டேட் வந்து தெரிஞ்சு போயிரும். ஸோ பார்த்துட்டு தமிழ்நாடு அப்படின்னா ஓகே, டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டு. பட் அதிலேயே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காசு குடுத்தே வாங்கட்டும். இது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஏற்படக்கூடிய கொஞ்சம் அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு ஃப்ரீ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நல்லாவே வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 2வது, இந்த கருத்து ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் போவோம்.